அன்னைக்கு சண்டே 12:30ங்க. 12:30க்கு நாங்க வந்து அம்மாவ பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். மழை வந்து பயங்கரமா பெஞ்சுட்டு இருந்தது. அப்ப பெஞ்சு முடிஞ்சிருந்தது. ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி. அப்போ ஆலியானும், ஆதிரனும் அப்பா என்னமா குஷி ஆயிட்டாங்க தெரியுமா? ஆதிரெல்லாம் நான் கார்லேருந்து இறங்குறேன்னு சொல்லிட்டான். அதுவும் இவன் இருக்கானே, ஆலியான் வந்து என்கிட்ட இருந்து தாவி பின்னாடி போயிட்டாங்க அவங்க கிட்ட. வந்தோனயும் நம்மள கண்டுக்கவே இல்லைங்க. திரும்பவே இல்ல. என்னைய பார்க்கவே இல்ல. அண்ட் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. ஆலியான் எங்க அம்மாவையே பார்த்துட்டே இருந்தான் என்ன பண்றாங்கன்னு. ஹி வாஸ் ரியலி ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ சந்தோஷம். பிகாஸ் ஆதிரன் தெரியும் எனக்கு. ஆதிரன் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மா செல்லம். அம்மா வந்தாங்கன்னா அவங்க கூட தான் படுப்பான், அவங்க கூட தான் இருப்பான், அவங்க பின்னாடி தான் இருப்பேன். என்னைய கண்டுக்கவே மாட்டான். பட் ஆலியான் வந்து சேம் திங் பண்றான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் ஹாப்பி. அப்புறம் நாங்க வந்து எக்ஸ்போக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ மெயினா வந்து இங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். பட் இவ்ளோ ஸ்டால்ஸ் இருக்கும், இவ்ளோ பேர் கும்பகோணத்துல வந்திருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவ்ளோ ரஷ்ஷா இருந்துச்சு. நாங்க வந்து ஆஃப்டர்நூன் தான் போனோம். ஏன்னா கொஞ்சம் கும்பல் கம்மியா இருக்கும்னு. பட் இவ்ளோ ரஷ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. அண்ட் நாங்க கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சு நிப்பாட்டி நாங்க நடந்து வந்தோம். அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ல போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ரிஜிஸ்டர் இன் த சென்ஸ் என்னன்னா, ஒரு அ நம்மளோட பேர கொடுத்து லைக் கூப்பன் மாரி, குலுக்கல் மாரி போட்டு நேம் எடுப்பாங்களாம். லக்கி கூப்பன் மாரி, லக்கி டிப் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் லக்கி டிப் தான். அதுல வந்துட்டு நேம் நாங்க என்ட்ரன்ஸ்ல குடுத்துட்டு, 2 பேர் பேரையும் குடுத்துட்டு போட்டு லக்கி டிப் விழுந்துச்சா இல்லையான்றது கடைசியில நான் சொல்றேன். அண்ட் உள்ள என்ட்ரு ஆனோனயுமே நம்ம எம்ஆர்எஸ் ஷாப் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி நாங்க வந்து நெறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து பர்சனலா இது ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் நாங்க ஃபியூச்சர்ல வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மர டோர் ரொம்ப புடிச்சிருந்தது. பிளைனா இருக்கிற டோரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடன் டோர் எனக்கு பர்சனலா வந்து இந்த பிளைன் கடைசியில ஒரு ஸ்கேனர் இருக்கும் பாருங்க. இதுதான் ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐட்டம் அடுத்த ஸ்டாலே பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் ஆசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சதே வந்து, அதுல ஆன்டிக் கொலுசும், மெட்டியும் வச்சிருந்தாங்கங்க. செம்மையா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு அதுல பர்சனலா ஒண்ணு ரொம்ப புடிச்சிருந்தது. அதோட பிரைஸ் கேட்டேங்க. அப்பா தல சுத்திருச்சு. 14,000 சொன்னாங்க. வந்துட்டோம் நாங்க அப்படியே ஓகே, ஓகேன்ட்டு. அ அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் பா என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க நான் தான் சொன்னேன்ல, ஒரு பிளான் இருக்குன்னு. ஸோ அதுக்காக வந்து நாங்க எல்லாமே அத சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்போ ரியலி. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து நான் நெறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வீட சுத்தி பார்த்தீங்கன்னா, கருங்கல் போடணும், கோயில் எல்லாம் இருக்கும்ல அந்த மாரி கல் போடணும்னு ஆசை. பார்ப்போம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். அண்ட் அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி கல்லு, அப்புறம் இந்த அம்மிக்கல் அண்ட் சிங்க்கு, வாஷ் பேஷின் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர்பா இருந்துச்சு. அப்புறம் அ அ சப்பாத்தி கல்ல பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்லலாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப புடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கேட்டேன் இந்த ஹார்ட் ஷேப் சப்பாத்தி கல் வாங்கி தாங்கன்னு. வாங்கியே தரல. முடியாதுன்னு சொல்ட்டாரு. ஹார்ட் ஷேப்ல சப்பாத்தி கல் வாங்குனா சரி வராதுன்னு சொல்லிட்டாரு. ஃபைன். இன்னொரு நாள் நம்ம வாங்குவோம். பட் அது ரேட் பார்த்தீங்கன்னா, 1 வாங்குனா 200, 2 வாங்குனா 300 ஆஃபர் இருந்துச்சு. என் பையன் இந்த கார்ல விளையாண்டுட்டு இருந்தான். பக்கத்துல ஒரு ஸ்டால்ல நிப்பாட்டியிருந்தாங்க. ஷி வாஸ் பிளேயிங் வித் தட். அதுக்கப்புறம் டிஜேலாம் வச்சிருந்தாங்கங்க. எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. டிஜேலாம் செம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்தோங்க. ஆனா கரெக்ட்டா லாஸ்ட் நம்மளோட தளபதி சாங் ஓடிட்டு இருந்தது. என்னோட பசங்களுக்கு தான் உங்களுக்கே முன்னாடி வீடியோ பார்த்தா தெரியும். தளபதி ஃபேன் 2 பேருமே. அ ஸ் அ ஆலியான் வந்து லைக் ஸ்டன் ஆயிட்டான் பார்த்துட்டு. அந்த சாங் கேட்டோனே அவன் ஒரு அரை தூக்கத்துல இருந்தான். அப்போ வந்து என்னடா இது திடீர்னு இந்த தூக்கத்துலேருந்து வெளிய வந்து அப்படியே ஷாக் ஆயி பார்த்தா பசங்கலாம் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க.
அண்ட் ஆலியான் மட்டும் ஒரு 2, 3 ஸ்டெப் ட்ரை பண்ணான். ஆதிரன் ரொம்ப கூச்சப்படுவான். அப்ப நான் போய் நின்னுட்டு ரொம்ப அவன வந்து என்கரேஜ் பண்ணேன். "ஆடு, ஆடு ஆலியான் ஆடு" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே பார்த்துட்டே நின்னான். கடைசியா லாஸ்ட் ஸ்டெப்ப வந்து போடும்போது, அவன் ஒரு ஃபார்முக்கு வரும்போது என்னாச்சு, பாட்டு கட் ஆயிடுச்சுங்க. ஆ எல்லாம் முடிஞ்சுது. போலாம் நெக்ஸ்ட் சாங் போட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோனயும் எனக்கே ஃபெட்டப் ஆயிடுச்சு. அவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணான். ஆக்சுவலி டான்ஸ் ஆடுறதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாய்ங்க. ஸோ ஆலியா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலா அவன் அப்பயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அங்கேயே வந்து அவனோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்க வந்து அங்கேருந்து கிளம்பி உள்ள ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு போனோம். என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஒண்ணு குடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்க முடிச்சுட்டு நாங்க அ உள்ள லெஃப்ட்ல போட்டிருந்தாங்க ஃபுட் ஃபெஸ்ட்டு. ஆ பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரேட்லாம் இல்ல. ஓரளவு நார்மலா இருந்துச்சு. லைக் ரீசனபிளா இருந்துச்சு. 60, 50, 30 இந்த ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கேத்த மாரி தான் இருந்துச்சு. இந்த கிரீம் பாய் ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கும்பகோணத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரெட்ஸு அந்த மாரி ஐட்டம் பிரெட்ஸ், மோமோஸ், சாண்ட்விச் இந்த மாரி ஐட்டம்ஸ், கேக்ஸ் மோஸ்ட்லி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாருக்கும். நான் சொன்ன அந்த என்ட்ரன்ஸ் ஸ்வீட் இதுதான். ஸோ நான் எக்ஸிட் ஆகுறப்ப தான் அத சாப்பிட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்ட்ரன்ஸ்ல குடுத்தாங்க இந்த ஸ்வீட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கிரீம் பாய் ஷாப்ல மோமோஸும், சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆ ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு. ரியலி ஒர்த் பீஸுங்க அந்த பன்னீர் மோமோஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சாண்ட்விச் வந்து ஆ ஓகே. நல்லா இருந்துச்சு. என் பையன் வந்து அந்த கடையிலேயே கேக் வாங்கி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார் சாதம், ரசம் அது ஒரு காம்போ மாரி குடுத்துருந்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டாரு. அண்ட் வேற லெவல்னா அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு. மீல் மேக்கர் பிரியாணி. பையன் தூங்கிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க, கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு பேக் ஓப்பன் பண்ணும்போது, அந்த பையில வந்து அரிசி மாவு அந்த கட்டியெல்லாம் எங்க அம்மா செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சுகர் அப்புறம் சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதாங்க மெயின் சிகப்பரிசி மாவு அரைச்சுட்டு வந்தாங்க. இடியாப்பத்துக்கும், புட்டுக்கும். அண்ட் மஞ்சத்தூளு, மிளகாத்தூள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க.